ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாமும். பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த போர் பாதம் ஒன்றே வேண்டும். ஆமாப்பா, உடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த மாயான உலகிலே அப்பா இந்த உடைய பாதத்தை பற்றி கொண்டு வாழ்கிறவர்களாய் நாங்கள் இருக்க நீ கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னை மறைத்த ஆவியானவர் தாமே நீங்க பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமை துதிக்கிறோம். ஆமென். இந்த வாய்ப்பினை கொடுத்த போதுகருக்கும் சபைக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் லூக்கா 10:39 நான் படிக்கிறேன். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு 3 வசனம் படிக்கிறேன். அது எல்லாத்துலேயுமே ஒரு காமனாக ஒரு வேர்டு இருக்கும். அதே மாதிரி யோவான் 11:32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். அப்புறம் யோவான் 12:3 அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தை ஒரு ஆத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. இந்த 3 வசனங்களையும் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்துக்கும் மரியாளுக்கும் உள்ள ஒரு நெருக்கமான உறவை நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஒரு முறையும் அவர் பாதத்தருகே உட்கார்ந்தாள், அவர் பாதத்திலே விழுந்தாள். அதுக்கு முன்னாடி மார்த்தாள் வராங்க, பேசுகிறாங்க. ஆனால் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவரோட பாதத்திலே விழுந்தாள். 3வது பார்த்தீங்கன்னா அவரோட பாதத்திலே வந்து அந்த எண்ணெயை பூசி தன் தலைமயிரினால் அந்த பாதங்களை துடைத்தாள். அப்போது ஏதோ ஒரு உறவு அந்த பாதத்துக்கும் அவளுக்கும் உள்ள இருக்குது. நமக்கு தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கும் நமக்கும் பாதத்தில் உட்கார அனுபவம் நமக்கு உண்டா என்று நாம் தியானிப்போம். நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், அதனால் நான் வந்து தேவனுடைய பாதத்தில் நான் உட்கார்றேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோமா? உண்மையாகவே கர்த்தருடைய பாதத்தில் உட்காருவது என்றால் என்ன? இயேசுவின் பாதத்தில் உட்காருவதில் என்றால் என்ன? உட்காருகிற மனிதன் எப்படி இருப்பான்? அவனுக்கு வரும் நன்மைகள் என்ன என்பதை நாம் இப்போது தியானிக்கலாம். இயேசுவின் பாதம் என்றால் என்ன? முதலாவது நம்ம படித்த முதல் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவின் பாதத்தில் இந்த 3 வசனத்துலேயும் 3 நிலைகள் இருக்கிறது. முதலாவது மரியாளுக்கும் இயேசுவின் பாதத்துக்கும் என்ன நிலை, என்ன ஸ்டேஜ், செகண்ட் என்ன, தேர்ட் என்ன அப்படின்றத நம்ம முதலாவதாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா அவள் பாதத்து அருகே உட்கார்ந்தாள். எங்கே உட்கார்ந்தா? பாதத்து அருகே ஏன் உட்காருவாங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பாதத்தருகே ஏன் உட்காருவாங்கன்னா, ஒரு சீஷன் தான் வந்து பாதத்தருகே ரபியோடைய காலண்டையில் உட்கார்ந்து படிப்பான் இல்லையா? ஏன்னா வந்து பவுல் சொல்கிறார், நான் வந்து கமாலனுடைய பாதப்படியில் நான் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்போனா என்ன அர்த்தம்னா அவங்கக்கிட்ட படித்தாங்கன்னு அர்த்தம். அப்போது மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகில் உட்கார்ந்தது எதுக்காகனா கற்றுக்கொள்கிற நிலை. முதலாவது பாதத்தருகிலே உட்கார்வது என்றால் கற்றுக்கொள்கிற நிலை. அந்த காலத்தில் வந்து பெண்களை வந்து ரபிகள் காலடியில் உட்கார விட மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு சீஷராக அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, அவர் சீஷராக அலோவ் பண்ணுறாரு. நினச்சிருந்தாங்கன்னா லாசரு வந்து நமக்கு சொல்லட்டும், அவங்க அண்ணன் தம்பியோ இல்லையா, அவர் வந்து இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு, அவர் வந்து சொல்லட்டும், நான் வந்து போய் என் வேலையை நான் பார்க்குறேன், என்னுடைய வேலை என்னது, ஒரு ஹாஸ்பிட்டாலுடைய ஒரு பெண்ணாக இருந்து நான் அவங்களுக்கு வந்து வருவங்களை வந்து உபசரிக்கிறது தான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போகாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னை கற்றுக்கொள்ளணும், தேவனோட வார்த்தையை கற்றுக்கொள்ளணுன்ற வாஞ்ச அப்படி இருக்குது இல்லையா? நம்மளும் வேதத்தை படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம வேதத்தை படிக்கும்போது ஜஸ்ட் படிச்சுட்டு நான் இன்றைக்கி படிச்சுட்டேன், இத்தனை அதிகாரம் படிச்சுட்டேன் அப்படின்னு போகிறவர்களா இருக்கிறோமா? இல்லை வேதம் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை கற்றுத்தருகிறதா? அப்படி கற்றுத்தருகிறது தான் இருந்தால் நம்ம அவரோட பாதத்தருகே உட்காருகிறோம் என்று அர்த்தம்.
இந்த முதல் நிலை இல்லைன்னா நம்மளால் வந்து அடுத்த நிலைக்கு போக முடியாது. எந்த நிலை? பாதத்தருகே உட்கார்ற நிலை இல்லைன்னா, இப்போது நம்ம வந்து பாதத்தருகே உட்கார்ந்தா நம்ம எப்படி தான் இருப்போங்க? வேதத்தை படித்து அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம்ல, அது ரொம்ப சந்தோஷத்தை தரும். நம்ம தேவையில்லாமல் இதை கேட்குறது அதை கேட்குறது, நான் கிறிஸ்டியன் மெசேஜ் தான் கேட்குறேன், ஆனால் இதை கேட்குறேன் அதை கேட்குறேன்னா, அவங்க கூட பேசின தேவன் நம்மோட பேச மாட்டாரா? இல்லை, லாசரோடு பேசின இயேசு, அங்கேருந்து சீஷரோடு பேசின இயேசு மரியாளாகிய என்னோட பேச மாட்டாரா? அப்படின்ற அந்த மனப்பக்குவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்தோம்னா நமக்கும் அவரோட பாதப்படிக்கும் ஒரு நெருக்கமான உறவு நமக்கு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? தேவன் வந்து பாரபட்சமுள்ள தேவன் அல்ல. கண்டிப்பாக அவர் நமக்கு டைரெக்டாக சொல்லித்தர முடியும் இல்லையா? அது வார்த்தை எல்லாரோடும் பேசும்ல. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி தான் எது? இயேசு கிறிஸ்து இல்லையா? அப்போது அவர் யாருக்கு வேணால் கற்றுத்தருவார். நம்ம படிக்கிற காலத்தில் வேணால் நம்ம கற்றுக்கிறது புரியாத நிலைமையில் நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்குற வல்லவராக இருக்கிறார். அப்போ முதலாவது நிலை என்ன? அவள் பாதத்தருகே உட்கார்ந்து கற்றுக்கொள்கிறவளாக இருந்தாள். நாமும் ஒவ்வொரு நாளும் அவளோட பாதத்தருகே உட்கார்ந்து கற்றுக்கொள்கிறவளாக இருக்கணும். ரெண்டாவது, அவளோட பாதத்தில் விழுந்துனா என்ன? பாதத்தை விழுந்து அவரை பணிந்து கொள்கிறவளாய், அவரை தொழுது கொள்கிறவராய் இருந்தா. கற்றுக்கொள்ளுதல் இல்லாமல் இது பண்ண முடியாது. ஏன்னா அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், இதெல்லாம் தெரியாமல் நம்மளால் ஆராதிக்க முடியாது. நம்ம என்ன தான் நம்ம பிள்ளைங்கள நீ துதி அப்படின்னு சொன்னால் கூட நம்ம சர்ச்சில் நம்ம பார்க்குறோம்ல, பிள்ளைங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அனுபவம் இல்லாதால ஏதோ சொல்கிறாங்க நம்ம திக்கிறோம். ஆனால் உண்மையாகவே அவரோட பாதத்தில் உட்காந்து நம்ம கற்றுக்கொண்டோம்னா நம்மளுடைய ஆராதனையே என்ன பண்ணோம்? வேறு மாதிரி இருக்கும். அதாவது அவர் சொல்கிற, அவரிடத்தை கற்றுக்கொள்ளாமல், அவரோட வேதத்தை நேசிக்காமல் அவளை முழு மனதுடன் ஆராதிக்க முடியாது. இதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? முழு மனதோடு ஆராதிக்க முடியுமா? முழு மனதோடு இதே ஒரு விஷயத்தை நீங்கள் காலையில் கற்றுட்டு வந்துட்டீங்க, தேவன் ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். ஒரு நாள் நீங்கள் படிக்காமல் வரீங்க, படிக்காத சென்ஸ் அந்த வார்த்தை உங்கள் கூட பேசாமல் வருதுன்னா, அன்னைக்கு இருந்த ஆராதனைக்கும் உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை சொல்லி கொடுத்தாருன்னா அன்னைக்கு இருந்த ஆராதனைக்கும் உண்மையாகவே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? இந்த முதல் நிலையும் இந்த இரண்டாவது நிலையும் இல்லை என்றால் அந்த மூணாவது நிலைக்கு வர முடியாது. முதல் நிலை என்ன? அவரோட பாதத்தருகே உட்கார்ந்து அவரோட கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது நிலை என்ன? அவரோட பாதத்திலே விழுந்து அவரை உண்மையாகவே ஆராதிக்க வேண்டும். மூன்றாவது நிலை, அவர் பாதங்களிலே எண்ணெய் பூசி தன் தலைமயிரினால் பாதங்களை துடைத்தார். முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட, தன்னை ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். அந்த நிலை நமக்கு போனோன்னா நம்ம இந்த நிலை ரெண்டு நிலையும் கடந்தவர்களாக இருக்கணும். விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்தாள். ஒரு ராத்தல்னால் என்ன தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1/2 லிட்டர். நம்ம பெண்களுக்கு நல்லா தெரியும்ல எண்ணெய் ஊற்றுறதை பற்றி. எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனா நம்ம எல்லாம் தெரியும். இவ்வளோனா 100 கிராம்னா என்ன? 1/2 லிட்டருங்க தண்ணி அந்த எண்ணெய். இல்லை, ஒரு பாதத்தை பூசுறதுக்கு எவ்வளோ இருந்தால் போதுங்க? இவ்வளோ இருந்தால் போதுமா? என் பொண்ணை வந்து காலில் தைலம் தேய்க்க சொன்னால் இவ்வளோண்டு எடுப்பாங்க, எடுத்து அப்படியே தேய்ப்பான். நான் சொல்லேன், அம்மா கொஞ்சம் தாராளமாக தான் எடுத்து தேய்மா. இல்லை இதுவே போதும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அதாவது எண்ணெய் வந்து இவ்வளோ இருந்தால் போதும். ஆனால் அவள் எவ்வளோ எடுத்துகிட்டு வரா? ஒரு ராத்தலத்தை முழுவதுமாக. நம்ம தமிழ் பைபிளில் பூசின்னு இருக்குல்லங்க, ஆங்கில பைபிளில் வந்து ஊற்றி அப்படின்னு இருக்குது, போர் அப்படின்னு இருக்குது, ஷி போர். அப்போது அவள் வந்து ஊற்றுறாங்க, தனக்குன்னு எதுவும் வைத்துக்கொள்ள, எல்லாத்தையும் ஊற்றிடா. முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட நிலை இல்லையா? ஏன் தலைமயிரினால் துடைக்கிறா தெரியுங்களா? பெண்களுக்கு யூத கலாச்சாரத்தின்படி அவங்க வந்து பொது இடங்களில் தலையை முடிய அவிழ்த்து விட மாட்டாங்க இல்லையா? அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அதுதான் மகிமை, அதுதான் அவங்களோட மரியாதை, எல்லாமே அதுதான். ஆனால் எனக்குன்னு ஒரு சுய மரியாதைலாம் வேணாப்பா, அவங்களுக்கு முன்னாடி எங்களுக்குன்னு தனியாக மகிமைலாம் எனக்கு வேண்டாம், இது எல்லாத்தையும் உங்களுக்கே நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதத்தில் தன்னை முழுவதுமாய் உடல், பொருள், ஆவி முற்றுமாக தாழ்த்துறாங்க. உண்மையாலுமே அந்த தாழ்மையான ஆவி இருந்தால் தான் நான் பணிந்து கொள்ள முடியல. அது மாதிரி பண்ணுறா. தன்னோட உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் அவரோட பாதத்திலே முற்றுமாக என்ன பண்ணுறா? அர்ப்பணிக்கிறான். நம்ம இந்த 3 நிலையும் எல்லாருமே வந்து எல்லா நேரத்துலையும் மார்த்தாலாகவும் எல்லா நேரத்துலையும் மரியாளாகவும் இருந்துட முடியாது இல்லையா? சில டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்? மார்த்தாலாக இருக்கிறோம், சில டைமில் மரியாளாக இருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறது? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொல்கிறாரு. அப்போ மரியாள் மாதிரி நம்ம இருந்துட்டு அப்புறம் மார்த்தாளோட வேலை செய்யலாம். ஆனால் நிறைய டைமில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அநேக வேலைகள் நிமித்தம் அவரோட பாதத்தருகே உட்காருகிற அந்த நிலையை நம்ம இல்லாமலேயே கடந்து போகிறோம். இந்த 3 நிலை எதுங்க முக்கியம், எதுங்க அப்படிலாம் இல்லைங்க. இந்த 3 நிலையும் ஒவ்வொரு சீஷனுக்கும் முக்கியமாக தேவைப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் தேவைப்படுகிறது. இது ஒவ்வொரு நாளும் அவர் பாதப்பட்டில் உட்காந்து நம்ம கற்றுக்கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் அவரை உண்மையாக ஆராதிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நம்ம அவரோட பாதத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறவளாக இருக்க வேண்டும். அப்படி செய்வோமானால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா,
அந்த அவரோட பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளும்போது ஒரு கற்றுக்கொள்கிற மனுஷன் கலங்க மாட்டான். இன்றைக்கி அண்ணன் பாடினார், கலங்கலப்பா கலங்கலப்பா. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இதை பற்றி தியானிச்சுட்டு வரும்போது அதே மாதிரி ஒரு பாடல் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கற்றுக்கொள்ளுகிற மனிதன், அவர் பாதத்தருகே உட்கார்ந்து கற்றுக்கொள்கிற மனிதன் என்ன பண்ண மாட்டான், கலங்க மாட்டான். அந்த பைபிளில் வசனம் அந்த 40 போட்டிருக்கு, மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றாள். இல்லை, கலங்குறோம், கவலை வரவங்க எல்லா மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் நம்ம அந்த மாம்சத்தோடு இருக்கிற வரைக்கும் கவலைன்றத அவனோட அக்கினி ஆஸ்திரம் மாதிரி, சாத்தானுடைய அக்கினி ஆஸ்திரம் மாதிரி சொல்லுவான். உன் சூழ்நிலையை பாருமா, அப்புறம் பாரு இப்படி போனால் உன் எதிர்காலம் எப்படி, இதெல்லாம் அவனுடைய ஒரு அம்பு இல்லையா? நம்ம கற்றுக்கொள்கிறவர்களாக இருந்து தேவனோட பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்கிறவர்களாக இருந்து விசுவாசத்தில் பெறுகிறவர்களாக இருந்தானா அதை நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம எதிர்க்கலாம் இல்லையா? ஆனால் நம்ம அப்படி எதிர்க்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஆகிடுவோம், கலங்கி போயிடும். அப்படி எதிர்க்கலை அப்படின்னு சொன்னால் கவலை வரும். அந்த கவலை உங்களை பாதிக்குதா, இல்லை அந்த கவலை நீங்கள் கடந்து போகிறீங்களா, அதுன்றது தான் இந்த இப்போ நம்ம பார்க்க போகிறது. கவலைப்பட்டு கலங்குகிறாய் சொல்கிறாரு, கவலைப்பட்டு கலங்குகிறாய். கலங்குறதுனா என்னங்க? அந்த குளத்தில் ஒரு சின்ன கல்லை தூக்கி அடிக்கிறீங்கன்னா அது ஒரு மாதிரி அப்படி ஒரு வைப்ரேஷன் அப்படி வந்து போகும்ல, அது மாதிரி வந்து போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவே குளமே கலங்கி தன் நிலையே மாறிச்சுன்னா அதுதான் கலங்குறது இல்லை. தன் நிலையை மாறுவது, தன்னிலை, அதாவது தன்னோட குணமே மாறிடும், அதுதான் கலங்குறது. நம்ம கலங்கிட்டோன்னா அமைதியாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம், கோவப்படுவோம். இயேசு கிறிஸ்துமா சாந்தமாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாம் நம்மளோட நிலையே மாறும். நல்லா ஜெபிக்கிற நம்ம ஜெபிக்க பிடிக்காது, இயேசு கிறிஸ்து மேலேயே கோவம் வரும். இன்னும் இப்படி பண்ணிட்டீங்களே, என்ன கண்டுக்கவே இல்லையே, இதெல்லாம் வரும். ஏன், எப்போ, கலங்குறப்போ. ஏன்னா இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, யூ ஆர் ஒரிட் அண்ட் அப்செட் அபவுட் மெனி திங்ஸ். அப்செட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலைகீழாக மாறுதுன்னு அர்த்தமா. நம்ம நிலையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக மாறிடுவோம். அதாவது அங்கே பாருங்களேன், மரியாதை பார்த்தா தெரியும் அவ எப்படிப்பட்டவ. முதல்ல அவள் தான் கூட்டு வந்தா இயேசு கிறிஸ்துவை. அப்போ ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி நிறைஞ்ச மார்த்தாள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவன் நிலையை மாறுது. எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். அவள் பார்த்து சொல்கிறா, என்னை தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து. அவள் என்ன நினச்சிக்கிட்டா, மரியாள் நம்ம தனியாக செய்யிட்டோம், நம்ம என்ன போய் அங்கே உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா அப்படின்னு. அதாவது அவளை பற்றி ஒரு அஸ்யூம், அவளாக கற்பனை செய்து கொள்வது. நம்ம நிறைய டைமில் அஸ்யூமே பண்ணிக்கிறோம், இதுக்கு தான் இப்படி பண்ணியிருப்பாங்க, என்ன தான் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம்ல. இதெல்லாம் எதால் வருது, கவலையினால் வருது. சில பேர் இருக்கிறாங்கங்க, அதாவது நம்ம சில கூட்டு குடும்பங்க, இல்லை நம்ம பிள்ளைங்களை கூட வச்சுக்கோங்களேன். இப்போ எதனா ஒரு வேலைன்னு வரும்போது தான் சொல்லுங்க, ஐயோ நான் படிக்கணும் மம்மி, இவ்வளோ நேரம் படிச்சுருந்துருக்காது, எல்லாம் விளையாடி இருந்திருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு வேலைன்னு வரும்போது நான் படிக்கணும். நாங்கள் ஒரு காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பாரு வேலைன்னு வந்தோன்னா பைபிள் எடுத்துன்னு உட்காந்துருப்பேன், ஏன்னா பைபிள் எடுத்துகிட்டு உட்காந்துட்டா நம்ம கூப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணது அப்படிலாம் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இந்த 4 பெண்கள் இருக்கிற மத்தியில் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு நான் இது ஜெபிக்கிற டைம்னு போயிட்டாங்கன்னா நம்ம எப்படி கூப்பிடுறது வேலையில். அது மாதிரி இவ பண்ணுறா மரியாள்னு சொல்லிட்டு மார்த்தாள் நினச்சிட்டுன்னு சொல்கிறா, நான் தனியே வேலை செய்யும்போது அவள் விட்டு வந்திருக்கால அப்படின்றா. அப்போது மற்றவங்களை பற்றிய தப்பான எண்ணங்கள் நம்மளோட வரும். அது இல்லாமல் இயேசு கிறிஸ்துவே பார்த்துட்டு, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறான். நம்ம கூட நிறைய நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம நினைப்போம், இவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் போதே அவருக்கு நம்மளை பற்றி கவலையே இல்லையா. இப்போ நம்ம போக வேண்டிய இடம் எது, அவருடைய பாதம். இப்படி அவர் நம்மளோட நிலை இருந்தால், நான் இவ்வளோ கஷ்டத்தின் வழியாக போகிறேனே, இதெல்லாம் அவர் பார்த்துட்ருக்காரு, அவர் கவலை இல்லையா இதெல்லாம் அப்படின்ற ஒரு நிலை நமக்கு வந்துச்சுன்னா நம்ம போக வேண்டிய இடம். அது நம்ம கடவுளுக்கே தேவனுக்கே கட்டளையிடுறான், நீ சொல்லும், அவளை என் கூட வேலை செய்யும்படி சொல்லும் அப்படின்றான். அதாவது நம்ம சொல்லுவோம், சரியா இது 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 இப்படி பண்ணுங்க ஏசப்பா, இவங்க இல்லைனா நல்லா இருக்கும் ஏசப்பா, இப்படி நம்மளே அவருக்கு ஐடியா கொடுக்குறது. இதெல்லாம் என்னது, நம்முடைய நல்ல விசுவாசி என்ற நிலையில் இருந்து தன்னிலை மாறுவதும் போது, கவலைப்படும் போது, கலங்கும் போது தான் ஒரு மனிதன் இப்படியாக நடப்பான். ஆனால் மரியாளோ, தேவனுடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொண்ட மரியாளோ எங்கன்னா பேசினாளா, அமைதியாக இருந்தா. அவள் ஒன்று அங்கே வாதாடலை, நான் ஒன்றும் அப்படிலாம் வரலப்பா, நான் உண்மையாலுமே கேட்க அது மாதிரிலாம் அவள் சொல்லலை. ஏசு கிறிஸ்து இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டான். உண்மையாகவே அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நம்ம இருந்தோன்னா நமக்காக தான் வாதாட வேணாம், அவரே என்ன பண்ணுவார், தேவன் வாதாடுவார்ன்ற எண்ணம் நமக்கு வரும். ஓகே, அப்போது கற்றுக்கொள்ளுகிற மனிதன் கலங்க மாட்டான். 2வது,
ஆராதிக்கிற மனிதன் இருக்கும்போது தான் அற்புதமே நடக்கும் இல்லை. ரெண்டாவது நிலை என்ன? ஆராதனை இல்லையா? உண்மையாகவே ஆராதிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறான்ற. இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து சொல்லியிருக்கிறாரு இல்லை, மார்த்தாளை பார்த்து, போய் மரியாளை கூட்டிகிட்டு வா, ஏன்னா அவை இல்லாமல் நான் அற்புதம் செய்ய மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா அங்கே லாசரு இருக்கலாம், 4 நாள் மரித்து போய் நாற்றம் எடுத்த சரீரம் இருக்கலாம், இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கலாம், மார்த்தாள் அங்கே இருக்கலாம், மற்ற சீஷர்கள் அங்கே இருக்கலாம். மரியாள் வராமல் நான் அற்புதம் செய்ய மாட்டேன். ஏன்னா அவள் என் பாதத்தருகே உட்காருகிறவள், அவள் என்னோட ப்ரெசன்ஸை விரும்புகிறா, நான் அவளோட ப்ரெசன்ஸை நான் விரும்புவேன். அவள் இல்லாமல் இங்கே அற்புதம் நடக்காது என்று தேவன் அந்த இடத்துல தன்னை கனப்படுத்துகிறவர்களை அங்கே கனப்படுத்தி காட்டினார். மரியாள் வந்த உடனே தாங்க அவர் கண்ணீர் விட்டார். அவரது கலங்கினார். மாத்தாள் இன்னும் வரும்போதெல்லாம் கலங்கலை, ஆனால் மரியாளை பார்த்தபோது அவர் உண்மையாகவே கலங்கினார். அவரோட பாதத்தில் நம்ம அமர்களாக இருந்தோமே ஆனால், உண்மையாகவே ஆராதிக்கிறவளாக இருந்தோமே ஆனால், நம்மை தேவன் கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது நிலை என்ன? முழுவதுமாக அர்ப்பணிப்பது. முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது என்னையும் அறியாமல் தேவ சித்தத்தை என் மூலமாக நடைபெறும். என்னையும் நம்ம நிறைய டைம், நான் சின்ன வயசில் கூட நிறைய முறை கேட்டிருக்கோங்க, தேவ சித்தத்துக்காக ஜெபி, தேவ சித்தத்துக்காக ஜெபி, காட் வில் என்ன கேட்டுக்கோ. ஒரு நாள் தேவன் நேராக வந்து, நீ இதுக்கு தான் பிறந்த, நீ இப்படி தான் பண்ண போகிற, இதுதான் உன்னோட டெசிக்னேஷன் அப்படிலாம் ஃபுல்லாக சொல்லவே மாட்டாருங்க. இவர்கிட்ட சொல்ல, ஆபிரகாம்கிட்ட சொல்ல, நீ வெளியே வாந்தான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டெப்பாக சொல்லுவார். தேவன் முழு வில்லையும் நம்ம கையில் கொடுக்க மாட்டார், அந்தந்த ஸ்டெப்பு தான் சொல்லுவார். ஆனால் நம்ம ஒரு வேளை உண்மையாகவே முழுவதுமாய் மரியாளை போல அர்ப்பணிக்கிறவர்களாக இருந்தோமே ஆனால், நம்மையும் அறியாமல் தேவனுடைய சித்தம் நம் மூலமாக நடைபெறும். அப்பொழுது ஏசு சொல்கிறாரு, அவள் அந்த தைலத்தை பூசுறா எல்லாம் பண்ணும்போது என்ன யூதா சொல்கிறாரு, இதை 300 வெள்ளி பணத்துக்கு விற்றுருக்கலாமே அப்படிலாம் சொல்கிறாருல்ல. அப்போ அவர் சொல்கிறாரு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் அப்படி சொல்கிறாரு. அப்போ அவளுக்கு தெரியாது அவரை மறிக்க போகிறாரு, அவர் நம்முடைய ரட்சகர், எதுவுமே மரியாளுக்கு தெரியாது. ஆனாலும் பாருங்களேன், அவளை அறியாமையே என்ன நடக்கணுமோ அது அந்த டைமில் நடக்குது இல்லையா? நாம் அப்படி இருக்கிறோமா என்பதை நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் அவர் பாதப்படியிலே உட்கார்ந்து கற்றுக்கொள்கிற அனுபவம் இருக்கிறதா? ஒரு வேளை கற்றுக்கொள்கிற அனுபவம் இதுவரை இல்லை என்றால் தேவன் என்னோடு கூட பேசணும். எப்படி? சத்தம்தான் இல்லைங்க, இந்த வார்த்தை பேசும், கண்டிப்பாக பேசும். இது எல்லாரோடும் பேசுகிற வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை இல்லையா? இந்த வார்த்தை கண்டிப்பாக பேசும். இயேசு கிறிஸ்து அன்று ஒரு ஃபிசிக்கலாக இருந்தார், அவர் பாதத்தர்களை போய் உட்காந்தா. இன்றைக்கி இயேசு கிறிஸ்து ஃபிசிக்கலாக இல்லை, ஆனால் அதோட வார்த்தை இருக்கிறது இல்லை. அந்த வார்த்தை இடத்துல நம்ம உட்கார்ந்தோமே ஆனால் அது கண்டிப்பாக நம்மளோட பேசுங்க. அது பொய் சொல்லாது இல்லை, அது உண்மையுள்ள வார்த்தை. நம்ம ஒவ்வொருவரும் ருசி பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த ருசி பார்த்தோம், அடுத்த நாள் கற்றுக்கிறதுக்கு உட்காருமான்னு பார்த்தா மார்த்தாளை போல் வேலைக்கு நிமித்தமாக நம்ம விட்டுறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒரு பாதப்படில் அமர்ந்து நம்மளோட வார்த்தையை கற்றுக்கொள்வேனப்பா, நீ என் கூட பேசுங்க, அது ஒரு ரொட்டீனாக எனக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நான் உண்மை ஆராதிப்பேன், உண்மையாகவே ஆராதிப்பேன். உண்மையாகவே என்னோடய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணம் இருக்குமே ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்களாக நம்ம இருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.